how many times a week you charge your Tesla car? ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் வி ட்ரைவ். எவ்வளவு நம்ம ட்ரைவ் பண்ணுறங்கிற பொறுத்து தான் நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணுங்கிற பொறுத்து இருக்குது. இப்போ டெஸ்லா நார்மல் கிளைமேட்ஸில், அதாவது வெயில் காலங்களில் ஜஸ்ட் 1% சார்ஜ் இறங்கும். சும்மா நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் ஓடாமல். இப்போ நீங்கள் 80% சார்ஜ் பண்ணி கொண்டு வந்து வச்சு ஓவர் நைட்டில் நீங்கள் ஒரு சார்ஜுமே போடாமல் உங்களோட பார்க் பண்ணி வச்சு நாளைக்கு வந்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் 8 hours 9 hours 10 hours அப்புறம் வந்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் அரவுண்ட் 1% சார்ஜ் இறங்கியிருக்கும். அதே இது கோல்ட் கிளைமேட்ஸில் மைனஸில் போகிற டைமில் லைக் கொஞ்சம் அந்த காரை ஹீட் பண்ணுறது வந்து ஏறினோடனே காரை ஹீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எனர்ஜி தேவை. அதனால் ஒரு 2-3% சார்ஜ் இறங்கியிருக்கும். ஓகே, ஸோ கார் லொஸ்ட்டுன்னு சொல்லி எனர்ஜி லொஸ்ட்டுன்னு சொல்லி ஆகிறது அவ்வளவு. அதை தாண்டி நீங்கள் ட்ரைவ் பண்ணினா நீங்கள் ஏசி இது போடுவீங்க, ஹீட்டர் போடுவீங்க, இல்லாட்டி ஏசி போடுவீங்க. அடுத்தது ட்ரைவ் பண்ணுறதுக்கு வீலை ட்ரைவ் பண்ணுறதுக்கு பெட்ரி பாவிக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு கணிசமான அளவு சார்ஜ் இறங்கும். ஓகே, சார்ஜ் இறங்கினீங்கன்னா நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். இப்போ நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் கூட கார் எடுத்துக்கிட்டு ஒரு 40-50 கிலோமீட்டர் போத் வே நீங்கள் ஒர்க்குக்கு போகிறாலோ இல்லாட்டி என்ன போய் வருவீங்கன்னா லைக் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்தது பிறகு ஒரு 50-40ன்னு சொல்லி சார்ஜ் இறங்கியிருக்கும். அதுக்கு பிறகு அந்த 40லேருந்து 80 ஆகிறதுக்கு நீங்கள் சூப்பர் சார்ஜிங் ஸ்டேஷன்களில், அதாவது இப்போ நான் வீடியோ எடுக்கிறது சூப்பர் சார்ஜிங் ஸ்டேஷன் அந்த பாருங்க, நிறைய கார்ஸ் எல்லாம் சார்ஜ் பண்ணிட்டு நான் சார்ஜ் பண்ணி முடிஞ்சது தான் நான் நடுவில் வந்து நிற்கேன். இப்படியான சூப்பர் சார்ஜிங் ஸ்டேஷனில் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி உங்களோட வீட்டிலேயே நீங்கள் என்ன செய்யலாம், ப்ளக் பண்ணலாம். ப்ளக் பண்ணி சார்ஜ் பண்ணலாம். நீங்கள் வீட்டில் சார்ஜ் பண்ணக்குள்ள உங்களுக்கு கடுமையாக லேட் ஆகும். ஓகே, நீங்கள் ஒரு 20-30% சார்ஜ் பண்ணுறதுக்கே ஒரு 5-6 hour போகும். ஸோ ஓவர் நைட்டாக நீங்கள் சார்ஜரை போட்டு நீங்கள் தூங்க போயிடலாம். அது சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படி இல்லை ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணணுன்னா இந்த மாதிரி சூப்பர் சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுவீங்கன்னா ஒரு 20 minutesலேருந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்கீங்கிற பொறுத்து. நீங்கள் ஃபுல் பேட்டரி நல்லா 20 குறைஞ்சிட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு 30லேருந்து 40 நிமிஷம் எடுக்கும் சார்ஜ் பண்ண. அப்படி இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு 50-60% பேட்டரி இருக்குது, நீங்கள் 80க்கு அங்கே ஒரு எக்ஸ்ட்ராவாக 20-30% தான் சார்ஜ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு 15 நிமிஷம் 10 நிமிஷம் 20 நிமிஷம்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி டைம் எடுக்கும். அடுத்தது நீங்கள் நைட்டில் வந்து சார்ஜ் பண்ணக்குள்ள சார்ஜிங் அமௌண்ட், அதாவது மணியும் குறைய, அடுத்தது க்ரௌட் இல்லாமல் இருக்கிறதால உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாக்ஸஸ் இருக்கு தானே, இந்த சார்ஜிங் அந்த ஸ்டேஷன், அது 2 சார்ஜிங் ஸ்டேஷன் ஒரு கரண்ட்ல இருந்து வர மாதிரி தான் இருக்கும். இப்போ 1A 1B இருக்கணும்னா அந்த ஏயும் பியும் பிரியுது கரண்ட். அப்போ 2 காரோட பார்க் பண்ணணும்னா கரண்ட்டை ஹாஃபாக பிரித்து அந்த காருக்கு இந்த காருக்கு போகிறதால உங்களோட சார்ஜிங் ஸ்பீட் குறையும். அதே தான் அந்த 2 சார்ஜிங் பொதுவாக ஒரு கார் தான் நிற்கின்னு சொன்னால் அதோட சார்ஜிங் ஸ்பீட் கூடும். ஸோ அப்படி நிறைய விஷயத்தில் தங்கிருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு ஓடுறீங்கிற பொறுத்து இருக்கு. அப்படி இல்லை நீங்கள் பெருசாக ட்ராவல் பண்ணணும், ஒரு நாளைக்கு ஒரு 5-10 கிலோமீட்டர் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க, இல்லாட்டி பெருசாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுன்னா ஒரு 4-5 நாளைக்கு ஒரு தான் நீங்கள் சார்ஜ் பண்ணாலே போதும். ஓகே, அப்படி இல்லை நீங்கள் கண்டினியூஸாக கடும் தூரம் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த பேலன்ஸை ஃபில் பண்ணுறது சார்ஜ் பண்ண மாதிரி இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு நைட்லேயே உங்களுக்கு டெஸ்லா ஹோம் சார்ஜர் நீங்கள் உங்களோட வீட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கன்னா அது நார்மல் கரண்ட்டை விட ஃபாஸ்ட். அப்போ அது என்ன செய்யும், ஒரு 3-4 hourலேயே உங்களோட சார்ஜை ஃபுல்லாக்கி விட்டுரும். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்காரன்லேயே சார்ஜ் பண்ணலாம். நீங்கள் வெளியால் வந்து இதை மாதிரி சார்ஜிங் ஸ்டேஷனில் நின்று சார்ஜ் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இருக்காது. இப்போ எனக்கு இது இல்லை, எங்களோட ரூமில் சூப்பர் சார்ஜிங், அதாவது டெஸ்லாவோட ஹோம் சார்ஜிங் ஃபிக்ஸ் பண்ணலை. ஏன்டா நான் இங்கே கனடாவில் ரெண்ட்டுக்கு இருக்கேன். ஓகே, ஸோ லேண்ட்லோட் அதை ஃபிக்ஸ் பண்ணலை. அவர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு விடலை. நான் கேட்டேன், நான் ஃபிக்ஸ் பண்ணவா நான் சொல்லிட்டாரு. ஸோ அதனால் நான் என்ன செஞ்சிருக்கேன், நான் சூப்பர் சார்ஜிங் ஸ்டேஷனில் தான் நான் சார்ஜ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ உங்களோட ஓன் வீடு அப்படி உங்களோட லேண்ட்லோட் உங்களுக்கு அப்படி சார்ஜிங் இது ஹோம் சார்ஜர் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு அப்ரூவல் தருவாங்க. நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் எனக்கு ஒரு $1000-2000-3000 வரும் நினைக்கிறேன். டோட்டல் எல்லாம் சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணுற காஸ்ட் மற்ற அதெல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட வீட்டிலேயே சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு அடிஷனல் செலவு வரைக்க மாட்டேங்கி. யூட்டிலிட்டிஸ்லேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும், ஒரு $20-30 எக்ஸ்ட்ரா வரும். நீங்கள் வளமையாக பே பண்ணுற யூட்டிலிட்டிஸை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். தட்ஸ் இட். உங்களுக்கு ஃபுல்லாக வீட்டிலேயே சார்ஜ் பண்ணக்கூடியது. நீங்கள் காலையில் கார் எடுக்கக்குள்ளேயே உங்களுக்கு 100% இருக்கு. 100ல் 80% நாங்கள் கொஞ்சம் சார்ஜ் பண்ணுறேன். நார்மலாக தான் பண்ண சொல்லுவாங்க. ஸோ 80% ஆல்வேஸ் ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களோட பாவனையெல்லாம் முடிச்சுட்டு உங்களோட ரூமுக்கு போய் சார்ஜை கனெக்ட் பண்ணிவிட்டீங்கன்னா அடுத்த நீங்கள் கார் எடுக்கக்குள்ளே ஃபுல்லில் இருக்கும். இட் ஆல் டிபெண்ட்ஸ். ஓகே, அப்போ அப்படியானாக்களுக்கு சார்ஜ் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. வீட்டையே சார்ஜ் பண்ணி கொள்வாங்க. அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லாதாக்கள் இப்படியான சார்ஜிங் ஸ்டேஷனில் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்படியான சார்ஜிங் ஸ்டேஷன் எவ்ரி ஒரு 10-20 கிலோமீட்டருக்கு ஒரு அங்கே எல்லா இடத்துலையும் இருக்குது. ஓகே, ஸோ பயப்பட தேவையில்ல. அப்படியும் இல்லைன்னு சொன்னால் இன்னொரு சார்ஜிங் போர்டு உண்டு. ஓகே, அதை நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் J1772 இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் டெஸ்லாட சார்ஜிங் போடுற இது.
இது பார்த்தீங்கன்னு சொன்னால் J1772ன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட சார்ஜிங் ஹோல். இப்போ இப்படியான நார்மல் எலக்ட்ரிக் சார்ஜிங் பாயிண்ட் எல்லாம் அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் இருக்குது. வேறு எலக்ட்ரிக் கார்ஸ். இப்போ டெஸ்லாக்கு மட்டும்தான் இந்த போர்ட். மற்ற எலக்ட்ரிக் கார்ஸில் அநேகமானதுக்கு இந்த போர்ட் இருக்குது. இன்னும் 2-3 போர்ட்ஸும் இருக்குது. ஆனால் கனடாவில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க CAS போர்ட்டும் அடுத்தது J1772. ஸோ இந்த சார்ஜிங் இது அடாப்டர் ஒன்று இருக்கிறதால நான் அந்த சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு போய் அந்த சார்ஜிங் ஸ்டேஷனில் ப்ளக்கில் இதை போட்டுட்டு பேலன்ஸ் எடுத்து நான் இங்கே சைட் எடுத்து நான் டெஸ்லாவுக்கு கொடுத்தா அதில் சார்ஜ். ஆனால் இதில் சார்ஜ் பண்ணுறது கொஞ்சம் ஸ்பீட் குறைய. இப்போ சூப்பர் சார்ஜிங் ஸ்டேஷன் மாதிரி ஒரு 20-15 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணாது. அது கொஞ்சம் கூட டைம் எடுக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னேன், நான் இவ்வளோ நாளுக்கு அப்படி பண்ணிடல. ஸோ எமர்ஜென்சி கண்டிஷன், அதாவது டெஸ்லா சூப்பர் சார்ஜிங் ஸ்டேஷன் பக்கத்தில் இல்லை, சார்ஜ் நல்லா குறைஞ்சிட்டு 5% வரை தான் குறைய வந்துட்டுன்னா இன் தட் கேஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். பட் இதை வாங்கி நாளைக்கு நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. இது டெஸ்லாவோடய தருவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு $30 $40 நீங்கள் அமேசானில் கூட எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. ஸோ எஸ், ஸோ டெஸ்லா சூப்பர் சார்ஜிங் டெஸ்லாவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று நீங்கள் வீட்டை சார்ஜ் பண்ணலாம், ஸ்டேஷனில் சார்ஜ் பண்ணலாம், ஸ்டேஷன் பக்கத்தில் இல்லாட்டி இப்படியான அடாப்டர்ஸ் யூஸ் பண்ணி வேறு எங்கே நான் எலக்ட்ரிக் சார்ஜிங் ஸ்டேஷன் எங்கே வேணுனாலும் நீங்கள் சார்ஜ் பண்ணி கொள்ளலாம். ஸோ எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம சார்ஜ் பண்ணணுங்கிறது, அது நம்ம எவ்வளோ ட்ரைவ் பண்ணுறங்கிற பொறுத்து இருக்கு, எவ்வளோ எப்படி நம்ம காரை பாவிக்குங்கிற பொறுத்து இருக்கு. ஓகே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் டெஸ்லா கார் வாங்குவீங்களா இல்லையாங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.